والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير. وقال نبينا صلى الله عليه وسلم لا تتمنوا لقاء العدو واسألوا الله العافية. آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அவுலியாக்கள், அப்தாபு, ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பறவைகள் பறப்பதை பற்றியும் அது வானத்திலே மிதப்பதை பற்றியும் கீழே விழாமல் அது நிலையாக இருப்பதை பற்றியும் உண்டான காரணங்களை குர்ஆனிலே பேசுகிறார். அந்த பறவைகள் பறப்பதையும் அது வானத்திலே நிலைத்து நிற்பதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்றும் மனித சமூகத்திற்கு உத்தரவிடுகிறார். அவலம் யரவு இலா த்வைர், அந்த பறவைகளை நீங்கள் சிந்தனை பார்வையோடு நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். பறவைகளை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? அதற்கு 2 காரணங்களை அல்லாஹ் பின்னாலே சொல்லுகிறார். அந்த பறவைகளை பாருங்கள், வானத்திலே ரெக்கைகளை விரித்ததாகவும் மடக்கியதாகவும் இருக்கிறது. அந்த பறவைகளை வானத்திலே அல்லாஹ் தான் நிலைவர செய்கிறான் என்று 2 காரணங்களை சொல்கிறார். பொதுவாக பறவைகள் வானத்தில் பறக்க வேண்டும் என்று சொன்னால் ரெக்கைகளை விரித்து வைத்துக் கொண்டால் போதும். அங்கே இருக்கக்கூடிய காற்றழுத்தத்திற்கு ஏற்றவாறு அவைகள் கீழே விடாமல் மிதமாக மிதந்தவாறு இருக்க முடியும். தேவைப்பட்ட லேசாக தங்களின் ரெக்கைகளை அசைத்துக் கொள்ளும். அப்ப அந்த வானத்தில் அது மிதக்கிற மாதிரி இருக்கும். கீழே இறங்க வேண்டும் என்று சொன்னால் ரெக்கைகளை மடித்துக் கொள்ளும், அது கீழே இறங்கும். இது ஒரு காரணம். இது அறிவியல் ரீதியான காரணம். இன்னொரு காரணம் இருக்கிறது, அல்லாஹ் தான் அதை நிறைவேற செய்கிறார் என்று குர்ஆன் சொல்கிறார். அப்ப அவலம் இரவு இலத்தைரி ஃபௌகவும் சாஃபாத்தின், ரெக்கைகளை விரித்தவாறு, வயக்கபில், ரெக்கைகளை மடித்துக் கொண்டும் அது வானத்தில் மிதப்பதை பாருங்கள். இது ஒரு அறிவியல் காரணம். இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார், மா யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான். பறவைகள் அந்த வானத்திலே எந்த பிடிப்பும் இல்லாமல் நிலை பெற்றிருப்பதற்கு அது ரெக்கைகளை விரித்திருப்பதும் மடித்துக் கொள்வது மட்டும் காரணம் அல்ல. மா யும்சிக்குஹுன்ன, அங்கே அந்த பறவைகளை நிலைவரச் செய்வதற்கு இல்ல ரஹ்மான், அல்லாஹ் ஒரு காரணம் என்று அல்லாஹ் சொல்றார். ஒன்று அறிவியல் காரணம், மற்றொன்று ஆன்மீக காரணம் என்று புரிந்து கொள்ளலாம். சங்கைக்குரியவர்களே, இந்த பறவைகளை பார்த்துத்தான் விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சிந்தனைவாதிகள் கூறுகிறார்கள். பறவையை கண்டான் விமானத்தை படைத்தான் என்று சொல்வார்களே, அந்த வரிசையில விமானங்கள் படைக்கப்பட்டதனுடைய அறிவியல் ஏற்பாடு படித்தான். அப்படி என்றால் இந்த 2 விதிகளும், ரெக்கைகளை விரித்துக் கொள்வதும் மடித்துக் கொள்வதும், வானத்திலே நிலையாக பறப்பதற்கு காரணமாக இருப்பதை போலவே வமா யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான், விமானங்கள் வானத்திலே பறப்பதும் அது மேலெழுப்புவதும் நிலையாக தொடர்வதற்கும் அல்லாஹ் தான் காரணம் என்கிற இந்த 2 காரணங்களும் விமானத்திற்கு பொருந்தும். அப்போ இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய, நேற்றைய தினத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். உலகத்தையே ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு விமான விபத்து நடந்திருக்கிறது, நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்லக்கூடிய ஒரு விமானம்
242 நபர்களோடு சென்றிருக்கிறது. அது 230 நபர்கள் பயணிகள். புறப்பட்ட ஒரு சில நிமிடங்கள் அதற்குள்ளேயே அது விபத்தை சந்தித்து விட்டது. சங்கைக்குரியவர்களே, அது முழு எரிபொருளை நிரப்பியிருந்த காரணத்தினாலே இருந்த அனைவருமே கருகி இறந்திருக்கக்கூடும். ஒருவர் மட்டும் எதேர்ச்சியாக தப்பித்து விட்டார் என்று நாம் செய்திகளில் பார்க்கிறோம். மிகுந்த வருத்தமான நிகழ்வு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காலம் சுமார் 26க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களும் அதிலே பயணித்திருக்கிறார்கள். இந்தியர்கள் பயணித்திருக்கிறார்கள், வெளிநாட்டவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு வருத்தத்தை தரக்கூடியதுதான். சங்கைக்குரிய பெருமக்களே, எப்படி பறவைகளை இறைவன் தன்னுடைய வல்லமையால் கட்டுப்படுத்துகிறானோ, விமானங்களுக்கும் அல்லாஹ் தான் கட்டுப்படுத்துகிறான் என்கிற ஆன்மீகத்தை அழுத்தமாக மேன்மக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இது போன்ற நிகழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள். பொதுவாக உலகத்தில் எந்த விபத்து, எந்த நிகழ்வு நடந்தாலும் முதல்ல நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். ஏன் தெரியுமா? அது நமக்கும் ஒரு பாடம் இருக்கு, நமக்கும் அதில் ஒரு படிப்பினை இருக்கு. இப்படிப்பட்ட மரணங்கள், இப்படிப்பட்ட விபத்துகள், இப்படிப்பட்ட பேராபத்துகள் வருகிற போது நாம் நினைக்க வேண்டுமா, மரணத்தில் இப்படி ஒரு மரணம் இருக்குது, இறைவா என்னை இப்படிப்பட்ட மரணங்களுக்கு பாதுகாத்து விடு. நாமும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் செல்லக்கூடியவர்கள் தான். இந்த உலகத்திலேயே நாம் ஒன்றும் நிலைத்து விடக்கூடியவர்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதும் அல்ல. என்றைக்காவது ஒரு தினத்தில் நாமும் இந்த மரணத்தை சுவைக்கத்தான் போகிறோம். இப்படிப்பட்ட மரணம் வந்துவிடக்கூடாது. முதல்ல இன்னா லில்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்விற்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமும் அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்கள் என்கிற அந்த வசனத்தை, அந்த திக்ரை ஓதுவதற்கான காரணம் நமக்கும் மரணம் வரும். ஒன்று. இரண்டாவது, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிற போது துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட விபத்துகள், பேராபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று துவா செய்ய வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும். சங்கைக்குரிய பெருமக்களே, சுமார் 241 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் செய்திகளில் பார்க்கிறோம். பொதுவாக விமானத்தில் வந்தவங்களை ஏற்றி விட்டுட்டு வெளியே வந்து ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு புறப்படுவாங்க. அந்த நேரத்துக்கு கூட அந்த விமானம் தாழலை, உடனே இறப்பு செய்தி வந்து விட்டது. அதில் அவர்கள் கதறி அழுகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற போது மிகவும் மனது வேதனையாக இருக்கிறது. உண்மையாகவே இந்த குடும்பங்களுக்கு இறைவன் தான் ஆறுதலை தர வேண்டும் என்பதை மாற்று கருத்தில்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிற போது சராசரியாக இன்னைக்கு மீடியா உலகம் சொல்லவே தேவையில்லை. பல்வேறு விவாதங்களில் இறங்கி விடுவார்கள். மனித கோளாறா, இயந்திர கோளாறா, பறவைகள் மோதியதா, அல்லது லேண்ட்கீர் வேலை செய்யலையான்னு எதையாவது அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இதுவெல்லாம் அலசப்பட வேண்டியதுதான், மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ பெரிய உயிரிழப்பு, எத்தனை குடும்பங்கள் அதற்கு பின்னால் அழுது கொண்டு இருக்கின்றன. என்னதான் இழப்பீடுகள் கொடுத்தாலும் கூட இந்த இழப்பையோ அந்த துக்கத்தையோ நாம் அவ்வளவு சீக்கிரத்தில் சரிகட்டி விட முடியாது இல்லையா? இதெல்லாம் ஆராயப்படும். மனித கோளாறுகளாக இருந்தாலும் சரி, இயந்திர கோளாறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை பேரிடர்கள் என்று கருதப்பட்டாலும் எதுவெல்லாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு சரி செய்ய முடியுமோ அதுவெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும், களையப்பட வேண்டும். வருங்காலத்தில் இப்படிப்பட்ட பேர் விபத்துகள், பெரும் ஆபத்துகள் மனித கோளாறால், அசட்டைகளால், அலட்சியங்களால் உருவாகக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அதே நேரத்தில் அனைத்தும் சரியாக இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திட்டமிடுதல், நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவனை மீறி எந்த ஒன்றும் நடந்துவிடும். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பறவைகள் பறப்பதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த பறவைகள் ரெக்கையை விரிப்பதும் வெடித்துக் கொள்வதும். ஃப்ளைட்டுக்கு இது பொருந்தும். நீங்கள் பார்த்தா தெரியும், ரெக்கைகள் அது மேலே பறக்கிற போது அதில் அசைந்து கொண்டே இருக்கும். கீழே இறங்குனா அதனோட அசைவுகள் நின்றும், கீழே இறங்கிக்கலாம். அது சரியாகவே இருந்தாலும் ஒமா யூசிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான், அந்த பறவைகளை, விமானங்களை மேலெழும்ப செய்வதாக இருந்தாலும் சரி, மேலே எழும்பி விமானங்கள் நிலையாக பறக்க வேண்டும் என்று சொன்னாலும் இல்ல ரஹ்மான், அல்லாஹனுடைய நாட்டம் வேண்டும், அல்லாஹுடைய கருணை வேண்டும் என்பது எந்த மாற்று கருத்து. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய வல்லமையை மீறி, அல்லாஹுடைய ஏற்பாட்டை மீறி இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நடந்து விடாது. அப்ப நாம் இதை எப்படி சமாதானப்படுத்திக் கொள்வது? அல்லாஹுடைய ஏற்பாடு, இறை ஏற்பாடு. அல்லாஹ் அவர்களுக்கான காலத்தை நிர்ணயம் செய்து விட்டான் என்று நம்மை நாம் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
சில விஷயங்களை நாம் பேசுகிற போது அது தவறான வார்த்தைகளில் சென்று விடக்கூடும். அதுக்கு பொதுவாக இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அநேகமாக அந்த இன்ஜினியர்கள் அதை சரி செய்திருந்தால் இந்த விபத்துகளை தவிர்த்திருக்கலாம் என்றெல்லாம் கூறுகிற போது இறைவனுடைய விதிகளை நாம் மறுப்பதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ என்கிற காரணத்திற்கு வாய்ப்பாக இருக்கு. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாரு, உங்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதா, மின் அஸாபக ஷையுன், உங்களுக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டால் இப்படி சொல்லாதீங்க, லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, நான் மட்டும் இப்படி செஞ்சிருந்தா அது அப்படி ஆயிருக்காது, இந்த மாதிரி செஞ்சிருந்தா அது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருக்காது என்று நம்ம அடிக்கடி பேசுகிறோமா இல்லையா? அப்படி பேசாதீங்கன்னா, அப்படி சொல்லாதீர்கள், நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா அப்படி ஆயிருக்குமா என்று நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். நான் மட்டும் அந்த இடத்துக்கு போகாமல் இந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா அந்த பிரச்சனையை தவிர்த்துருக்கு. நான் மட்டும் இந்த பொருளை தொடாமல் அந்த பொருளை நான் தொட்டிருந்தால் நான் சாதித்திருப்பேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள். ஒரு காரியம் நடந்து முடிந்த பிறகு இவ்வாறு நீங்கள் பேசாதீர்கள். மாறாக என்ன சொல்லணும், வலாக்கின் குல் கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் எதை நாடினானோ ஃபஅல, அதை செய்து விட்டான், அப்படித்தான் சொல்லணும். மூமினுடைய நம்பிக்கை செய்வதற்கு முன்னால் திட்டமிடுங்கள், யோசியுங்கள், முயற்சி செய்யுங்கள். உலகத்தையே திரட்டி நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆனால் காரியம் நடந்த பிறகு அதனுடைய முடிவை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடந்திருக்கு. வருத்தம் தான், துக்கம் தான், சோதனை தான், எந்த வார்த்தைகளை கொண்டு ஈடு செய்ய முடியாத பெரிய இழப்பு தான் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்கிற இறை விதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, அது ஷைத்தான் உங்களை இழுத்துச் செல்கிறான். இன்ன லவ் தப்தஹ அமல ஷைத்தான், நீங்கள் அவ்வாறு பேசுவது ஷைத்தான் உங்களை இழுத்துச் செல்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய வார்த்தை, வாழ்க்கை இரண்டுமே விதிகளை ஏற்றுக்கொண்டதாக, விதிகளை நிராகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்கிற பாடம் இதில் இருக்கிறது. மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் விவாதம் செய்யலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், மனித கோளாறுகளோ இயந்திர கோளாறுகளோ சரி செய்யப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அனைத்தும் சரியாக இருந்தாலும் ஏற்பட்ட நிகழ்வு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விதி என்பது நம்முடைய அடிப்படை நம்பிக்கை ஒன்று. இரண்டாவது, இப்படிப்பட்ட மரணங்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். சங்கைக்குரியவர்களே, மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய, பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னார், மரணம் என்பது ஒரு மூமினுக்கு தரப்படுகிற அன்பளிப்பு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் இருக்கிறது மூமினுக்கு தரப்படுகிற அன்பளிப்பு. அப்பதான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும், அப்பதான் மறுமைக்கு போக முடியும். இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படையை மறுமையை முன்வைத்துத்தானே. ஏன்னா மரணம் என்பது பயப்படக்கூடிய ஒன்று அல்ல. எல்லா ஆன்மாக்களும் இந்த உலகத்தில் மரணத்தை சுவைத்தே தீரும், குர்ஆன் சொல்லுங்கள். ஆனால் இந்த மரணத்தை நாம் பயப்பட வேண்டியது, யா அல்லாஹ் தீய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக இருக்க. ஏன்னா சஹாபாக்கள்கிட்ட மரணத்தை பற்றி எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், சில போர்களுக்கு போகிறார்கள், போனால் அங்கே எதிரிகள் யாருமே இல்லை, போர் செய்யாமல் திரும்பி வரமே நாடகப்பட்டாங்களாம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்தமன்னு லிகா அல் அதுவி, எதிரிகளை சந்திக்கணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க, எதிரிகளை சந்திக்கணும்னு ஆசைப்படாதீங்க. வஸலுல்லாஹ லாஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை தேடுங்கள், நிம்மதியை தேடுங்கள், ஒரு பதட்டமில்லாத வாழ்க்கையை கேளுங்க. ஒருவேளை எதிரிகளை சந்தித்து போர் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் பஸ்மிரு, பொறுமையா இருங்கண்ணா, ஸ்திரமா இருங்கண்ணா, போர்க்களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? நீங்கள் ஆசைப்படாதீர்கள். மரணத்தை ஆசைப்படுவதோ, பிரச்சனைகளை எதிர்பார்ப்பதோ, சோதனைகளை கேட்பதோ கூட வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் மரணத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது, தீய மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடல், நல்ல மரணத்தை கேட்கலாம். நல்ல மரணத்தை கேட்கலாம் என்றால் என்ன பொருள்? மரணம் எனக்கு எப்பொழுது வர வேண்டும் என்று உன்னுடைய ஏற்பாட்டில் இருக்கிறதோ இறைவா, அந்த நேரத்தில் அது நல்ல மரணமாக கூடும். அதனாலதான் துவா செய்யறோம், அல்லாஹும்ம பாரிக் பில் மௌத் வ ஃபீமா பாதல் மௌத். ஒருத்தர் கேட்டார், ஹஜ்ரத் மௌத்துல பரக்கத்துனா என்ன? மௌத்தான பிறகு பரக்கத்துனா என்ன ஹஜ்ரத்? வாழ்க்கையில பரக்கத்து கேட்டா நியாயம் இருக்கு, வாழும்போது பரக்கத்துனா மனைவி, மக்கள், பொருளாதாரம், செல்வத்தோட இருக்கலாம். மரணத்தில் என்ன பரக்கத்து?
மரணத்திற்கு பிறகு பரக்கத்தை வச்சு நம்ம என்ன செய்யறது? சங்கைக்குரியவர்களே, பரக்கத் என்றால் அபிவிருத்தி என்கிற ஒரு பொறுப்பொருள் இருந்தாலும் இந்த துவாவினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மரண தருவாயில் கலிமாவுடன் கூடிய மரணம். நல்ல மரணம் தான். நல்ல மரணம் தான் நம்ம சில தொழுகையில் இருந்த மாதிரி மூத்தா போனாருங்க, சஜிதால் இருந்த நிலையில மூத்தா போனாருங்க, தவாப் செஞ்சு முடிச்சு தொழுது உட்கார்ந்தாரு அப்படியே மூத்தா போனார். சொல்லமா இல்லை, நல்ல மூத்து. அப்ப நல்ல மரணம் பாரிக்கில் மௌத் என்று சொன்னால் யா அல்லாஹ் கலிமா சொல்லுகிற மரணத்தை எங்களுக்கு கொடுங்க, அதை கேட்கணும். வெறும் மௌத் அல்ல, மரணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது கலிமாவுடன் கூடிய மரணத்தை கொடு. நல்ல நிலையில் குர்ஆன் ஓதியவர்களாக, திக்ர் செய்தவர்களாக, தொழுதவர்களாக, அல்லது மக்கா மதீனாவில் இருக்கிற போது மரணம் வரக்கூடியவர்களாக தாராளமா கேட்கலாம், தப்பு. மருதி அல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா? யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே போர் செய்து ஷஹீதாகக்கூடிய நசீபை கொடு. வஜால் கபரிஹி பலதி ஹபீபி, உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த மதீனாவிலே என்னுடைய அடக்க செலுத்தி ஆக்குனாங்க. அந்த மாதிரி நல்ல மரணங்களை கேட்கலாம். அதுதான் ஃபில் மௌத், மரணத்திலே பரக்கத். மரணத்திற்கு பிறகு பரக்கத்துனா என்ன? சங்கைக்குரியவர்களே, நமக்கு தெரிந்த விஷயம் தான். மரணத்திற்கு பிறகு ரெண்டு வாழ்க்கை, ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம், இல்லையா? மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு ஒன்று சொர்க்கம் கிடைக்கும், இறைவனது பொருத்தம் கிடைக்கும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும், அல்லாஹ் அந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவாங்க. அல்லது நரகம் கிடைக்கும், அல்லாஹுடைய கோபம் கிடைக்கும், அல்லது வேதனை கிடைக்கும், இல்லையா? அப்ப இப்ப என்ன கேட்கணும்? சொர்க்கத்தை தானே கேட்கணும், அதைத்தான் கேட்கணும். யா அல்லாஹ் மரணத்திற்கு பிறகு பரக்கத்தை கொடு என்று சொன்னால் சொர்க்கம் வேண்டும், உன்னுடைய பொருத்தம் வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும். எதை கொடுத்துருக்க கூடாது? நரகமோ, இறை கோபமோ, நிரந்தரமான வேதனை, அதைத்தான் கேட்கிறோம். அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு தினத்திலையும் ஒவ்வொரு சில தொழுகைக்கு பின்னால துவாவை செய்வார்கள். தௌபத்தல் கபல் மௌத், இறைவா மரணத்திற்கு முன்னாலே தௌபா செய்கிற வாய்ப்பை கொடு. வராகத்தை நிந்தல் மௌத், மரண தருவாயில நிம்மதியான மரணத்தை கொடு. மக்ஃபிரத்தம் பாதல் மௌத், மரணத்திற்கு பிறகு மன்னிப்பை கொடு. பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய அந்த பரக்கத்தினாலே மக்ஃபிரத்தை கொடுன்னு கேட்கும். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் மரணத்தை பற்றியும் மரண தருவாயை சந்திப்பதை பற்றியும் மரண தருவாயில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருப்பது எதற்கு தெரியுமா? நீங்க பயப்படாதீங்க, மரணத்தை கண்டு பீதி அடைய வேண்டாம், தெளிவாக இருக்க வேண்டும், அதற்குத்தான் கற்றுக் கொடுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீய மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, நல்ல மரணத்தை கேளுங்கள் என்று சொல்லித் தருகிற மார்க்கம். சங்கைக்குரிய பெருமக்களே, தீய மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இப்ப தொழுகையில ஓதக்கூடிய துவாக்களின் பொருள் அதுதான். நாம் தனியாக துவா செய்தாலும் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மரணத்தை கொடு, கலிமாவுடன் கூடிய மரணத்தை கொடு. இன்னைக்கு எத்தனையோ நல்லோர்கள் யா அல்லாஹ் மதீனாவிலே மௌத்தாக வேண்டும், மக்காவிலே மௌத்தாக வேண்டும், கலிமா சொன்ன நிலையில் மௌத்தாக வேண்டும் என்று கேட்பது சங்கைக்குரியவர்களே ஹுஸ்னுல் சாத்திமாவை நாம் கேட்பது. அப்படிப்பட்ட துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் மரண தருவாயும் சுகமாக. ஏன்னா நபியவர்களே சொல்லுகிறார்கள், 7 மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னா. ஒண்ணு திடீர் மரணம், இப்பதான் பார்த்துட்டு வந்து இப்பதான் பேசிட்டு வந்து என்று சொல்லக்கூடிய மரணங்கள் இன்றைக்கு நிறைய கேள்விப்படுகிறோம், இல்லையா? வயசு வித்தியாசம் இல்லாம திடீர் மரணங்களை கேள்விப்படுகிறோம். நபியவர்கள் துவா செய்ய சொன்னார்கள், திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், விஷ ஜந்துக்கள் தீண்டிய மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், வேட்டை பிராணிகளால் தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட அந்த மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், தீயில் எரிந்து கருகிவிடக்கூடிய மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நீரிலே மூழ்கிவிடக்கூடிய அந்த மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள், மோதிச்சாவது இடிபாடுகளில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள். யஹிர் அலா ஷைஇன், இவர் போய் ஒரு பொருள் மேல் விடுகிறார், அவ் யஹிர் அலைஹி ஷைஇன், அல்லது இவர் மேல் ஒரு பொருள் வந்து விடுகிறது, இவர் போய் விபத்துல போய் மோதி இறப்பதோ அல்லது இவர் மீது வந்து ஏதேனும் மோதுவதோ, இதை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, விபத்தினுடைய மரணங்களின் கணக்கெடுப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன, இளம் மரணங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய துவாக்களில் சேர்க்க வேண்டும். 7வதாக போரிலே புறமிது விட்டு ஓடக்கூடிய மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடும்படி இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இப்படி துவாக்கள் இதெல்லாம் கேட்கிறோமா இல்லையா? நமக்கு ஓதக்கூடிய துவாக்கள் இந்த வார்த்தைகள்லாம் வருகிறதா இல்லையா?
ஒரு மனிதர் வாடுகிற காலமெல்லாம் நல்ல நிலையில் மரணிக்கிறார். மரணிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல, கண்காணாத இடத்துல மரணிக்கிறார். அவருக்கு கஃபனும் செய்ய முடியல, தஃபனும் செய்ய முடியல என்று சொன்னார். எவ்வளவு சோகமான நிகழ்வு சங்கைக்குரிய பெருமக்களே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வும் சிறப்பாக இருக்க வேண்டும், மரணமும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை கேட்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வை நாம் சந்திக்கக்கூடிய நுழைவாயிலே நம்முடைய மரணம்தான். எனவே நாம் அதை கேட்டு அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரியான நிகழ்வுகள் வருகிற போது நாம் துவா செய்யலாம். நாங்களும் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறோம், வாகனங்களிலே, பேருந்துகளிலே, ட்ரெயினிலே, ஃப்ளைட்லேயே போகிறோம். எங்களுடைய பயணங்களை லேசாக்கி சிறப்பாக்கி நல்ல மரணத்தை கொடுன்னு அல்லாட்ட கேட்க. அப்படி கேட்கிற போது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இங்கே சில துவாக்களை ஓதுங்க, உங்களுக்கு இது போன்ற திடீர் விபத்துகள் வராதுன்னா. அபாது பின் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யார் காலையிலேயே மாலையிலே பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், இதை 3 முறை ஓதுகிறாரோ, காலையில் ஓதினால் மாலை வரை அவருக்கு எந்த திடீர் சோதனைகள் ஏற்படாது. மாலையில் ஓதினால் அவர் காலை வரை அவருக்கு எந்த திடீர் சோதனையும் ஏற்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்லுகிறார், அவருக்கு திடீரென்று ஒரு நாள் சோதனை வந்து விட்டது, பெரிய பிரச்சனை. சொல்றாரு, இன்றைய தினத்தில் இந்த துவாவை நான் ஓத மறந்து விட்டேன், இந்த தினத்துல இந்த துவாவை நான் ஓத மறந்துட்டேன், அதனால இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அது சத்தியம், அது உண்மை. இந்த உலகத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய துவாக்களை பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். ரெண்டே 2 வரி தான். காலையில் 3 முறை ஓதுங்கள், மாலையில் 3 முறை ஓதுங்கள் என்றார்கள். அவர்களுக்கு எந்த திடீர் சோதனையும் வராது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு விதித்த தேதியில, விதித்த நொடியில, விதித்த காரியம் நடக்கும். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இறைவா எங்களுக்கு நல்ல மரணத்தை கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு பக்குவமான சஹாபாக்களை சமூகத்தை உருவாக்கி இருக்காங்கடா. ஹாரிஸத் பின் நுஅமான் ஒரு சஹாபி, பெரிய சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனப்போ குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, யார் சத்தம்? ஹாரிஸத் பின் நுஅமான் உலகத்துல குர்ஆன் ஓதுறாரு, அந்த சப்தத்தை தான் இங்க கேட்கிறீங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர் குர்ஆன் ஓதுற சப்தம் இங்க கேட்கிற வரை அவருக்கு அப்படி என்ன சிறப்பு? அவர் தன்னுடைய தாய்க்கு அதிக பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார், அதனால் அல்லாஹ் இந்த உயர்வை அவருக்கு தந்தார். கடைசி காலத்தில் பார்வை போயிடுச்சு. வீட்டினுடைய அறையிலிருந்து வாசல் வரைக்கும் ஒரு கயிறு கட்டிப்பார். யாராவது முசாஃபிர்கள், யாசகர்கள் வந்தா அந்த கயிறை பிடிச்சிட்டே வந்து அவர் தன்னுடைய கையால் இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை செய்து கொண்டு செல்வார். வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்களா, இதை நாங்கள் பண்ண மாட்டோமா, எங்கிட்ட மட்டும் நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் சிரமப்படுறீங்க. அழுது கொண்டே சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சதக்கத்தை ததுஃபஉ மின்க சூ. பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கேன், நாம் செய்கிற தர்மங்கள் நமக்கு ஏற்படுகிற தீய மரணங்களை விட்டு பாதுகாத்து விடுகின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் மௌத்தா போகும்போது எனக்கு நல்ல மௌத்து வரணுங்கிற ஆசை, தீய மரணங்கள் வந்துடக்கூடாது, ஆனால் என்னுடைய கரங்களால் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை கேட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களை இந்த அளவுக்கு யோசித்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவிற்கு இதில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் எடுத்த போதும் சரி, நிறுத்துகிற போதும் சரி, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அற்புடை இதுன்னு. உலகத்தினுடைய வசதிகள்லாம் இருக்கு, அல்லாஹ் நமக்கு தந்த அற்புடை தான். அதில் நாம் சௌகரியமாக பயணிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேமத்துகளை நாம் அனுபவிக்கிற போது அல்லாஹ் தந்த நேமத்திற்கு நன்றி சொன்னவர்களாக நாம் நம்முடைய பயணத்தை துவங்கும். நான் பாசத்தோடு கேட்கிறேன், வாகனத்தை எடுத்த உடனே சுபஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாகனம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய பெரிய அற்புடை. இந்த பயணத்தை போல மறுமையின் பயணம் எங்களுக்கு ஒன்று இருக்கிறது என்கிற அந்த துவாவை, குர்ஆனுடைய வசனத்தை எத்தனை பேர் ஓதணும்? அதுக்கு தான் அது வண்டியில் அந்த துவா வச்சிருக்கோங்க. வண்டி எடுத்தவுடன் நாம் அந்த துவாவை ஓதணுமா இல்லையா? யோசித்து பாருங்க. இது எங்க அத்தா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த வீடு எங்களுக்கு அத்தா கொடுத்தது,
இது எங்க அத்தா எனக்கு கொடுத்து, எங்க தாத்தா எனக்கு கொடுத்தது என்று சொல்லுகிற போது எவ்வளவு பெருமை அடைகிறது. இந்த வாகனம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. சங்கைக்குரியவர்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஒவ்வொரு பயணங்களும் மறுமையின் பயணங்களை நினைவூட்டுகின்றன என்று சொன்னால் நாம் ஏன் அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடாது? அது சைக்கிளாக இருக்கட்டும் அல்லது எவ்வளவு பெரிய வாகனங்களாக இருக்கட்டும், அந்த துவாவை ஓதுகிற போது இந்த வாகனத்தை அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுத்தார். எத்தனை பேருக்கு அந்த வசதி இல்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த பயணம் சிறிய பயணம், பெரிய பயணம் மறுமை என்கிற ஆன்மீக சிந்தனையை நாம் தினம் தினம் சொல்லுகிற போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து பெருமை அடைகிறான். சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வறுமை சிந்தனையை அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துவதற்கு உலகத்தில் சில நிகழ்வுகள் நடக்கிறது. இப்படிப்பட்ட சில சங்கடங்களை பார்க்கிற போது அல்லாஹ்விடத்தில் கையேந்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். வல்ல நாயன் இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தருவானாக. நம் எல்லோருக்கும் வாடுகிற காலத்திலே களிமாவுடன் வாழக்கூடிய நசீபை, மரணிக்கிற போதும் களிமாவுடன் மரணிக்கக்கூடிய நல்ல மௌத்துகளையும் நசீபுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.